டாக்டர் ரவீந்திரநாத், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் செயலாளர் தோழர் செல்வராஜ், தலைவர் ஆசிஎஸ் தூய்மை பணியாளர்கள் நல சங்கம் மற்றும் ஆசிஎஸ் தூய்மை பணியாளர் நல சங்கத்தை சார்ந்தவர்களும் நிர்வாகிகளும் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் என்கின்ற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அனைவருக்கும் நன்றி. இந்த சந்திப்பை நீங்கள் வந்திருக்காங்க. மிக முக்கியமாக 2005ஆம் ஆண்டு தமிழக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவமனைகளில் RCH ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 3140 பேர் தூய்மை பணியாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தற்காலிக அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை வழங்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் 12 மணி நேர வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எந்த விதமான வார விடுமுறையோ அல்லது தேசிய விடுமுறை நாட்கள் இல்லாமல் அந்த நாள் கூட அவங்களுக்கு விடுமுறை இல்லை, மருத்துவ விடுமுறை கிடையாது. தொடர்ந்து அவர்கள் பணி செய்து வருகிறார்கள். இந்த நிலைமையில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் 2010ஆம் ஆண்டு இவர்களுடைய பணியை பாராட்டி தூய்மை பணியாளர்களுடைய உன்னதமான பணியை உணர்ந்து அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செய்கின்ற பணியை பாராட்டி மதிப்பு கொடுத்து சிறப்பு கால முறை ஊதியம் பர்மனன்ட் ஜாபாக அதை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் 2010ஆம் ஆண்டே ஒரு ஜிஓ அரசாணை வழங்கப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக அந்த அரசாணை நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து இவர்கள் 1500 ரூபாய் சம்பளத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். ஆரம்பத்தில் இவர்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது ஒரு மாதத்திற்கு தொகுப்பூதியமாக. பின்னர் அது 1000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாதம் 1500 ரூபாய் மட்டுமே இந்த குறைந்த தொகையை தொகுப்பூதியமாக அவர்கள் பெற்றுக்கொண்டு பணிபுரிந்து வருகிறார்கள். 2010ஆம் ஆண்டு கலைஞர் சிறப்பு காலமுறை ஊதியம் ஆணை போட்டோட இன்னைக்கு இல்லைன்னா நம்ம நாளைக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க, நம்ம எப்படியும் ஆர்டர் வந்துருச்சு என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனால் அந்த சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கான அந்த பணிக்கான ஆணை நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து அவர்கள் ஏமாற்றப்பட்டு வந்தார்கள். 2017ஆம் ஆண்டு குறைந்தபட்ச ஊதியம் என்ற அதனுடைய உறுதிப்படுத்த வேண்டிய சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணை மூலமாக நமக்கு தினக்கூலி அடிப்படையாக பணி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த 1500 ரூபாய் சம்பளத்தில் நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியவில்லை என்ற மிகுந்த சோகத்தில் இருந்தவங்களுக்கு நமக்கு 2010 ஆர்டரும் நிறைவேற்றப்படலை. 2017 தினக்கூலி அடிப்படையிலாச்சும் ஊதிய உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த 2017 தினக்கூலி அடிப்படையிலான உத்தரவு குறைந்தபட்ச கூலி அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் இருந்தாலும் அந்த அரசாணையை நிறைவேற்றப்படவில்லை. இந்த நேரத்தில் தொடர்ந்து பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்விதமான போராட்டங்களை பல கட்டமாக நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2020 சென்ற ஆண்டு அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க இவர்களுடைய பணியை பாராட்டி நம்ம அவங்களுக்கு எதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சிகிச்சை பணியாளர்களுக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக நம்ம பணி கொடுக்கலாம் அன்று. ஆனாலும் அந்த பணி தற்காலிக பணி தான், ஒப்பந்த பணி மாதிரி தான். ஆனாலும் அவர்களுக்கு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அடிப்படையில் நம்ம பணி கொடுத்து தினக்கூலி அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு அரசாணை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இவர்களுடைய 1500 ரூபாய் சம்பளம் என்பது 15000 வரை உயர்த்தப்பட்டது. அதற்கு நாம் அரசாங்கத்துக்கு நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க ஆரம்பத்தில் திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற வேகன்சிக்கு நாங்கள் அவங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை போடுறோம், அதுக்கு அப்புறம் வர நாங்கள் அவங்களுக்கு மீதமுள்ளவர்கள் கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் பணியில் இருந்தாலும் அந்த RCH துணை பணியாளர்களாக 2005 அவங்க பணியில் சேர்ந்தாலும் பலர் இறந்து விட்டார்கள். 2800 பேர் அவங்க பணியில் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வெறும் 941 பேர் மட்டும் முதற்கட்டமாக நாங்கள் பணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 941 பேர்ல 100 பேருக்கு பெயர்களே அறிவிக்கப்படவில்லை. மிச்சம் 841 பேருக்கு பேர்கள் அறிவிக்கப்பட்டன. அந்த பேர்கள் அறிவிக்கப்பட்ட பேர்லையும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் அதுல கூட 60 பேருக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கவில்லை. மிகப்பெரிய சுணக்கம் இருக்கின்றது. ஆகவே உடனடியாக அந்த 841 பேர்ல 60 பேர் யாருக்கு பேரோட ஆணை வந்திருக்கோ அவங்களுக்கு பணி வழங்க வேண்டும். அந்த சாங்ஷனான 941 பேர்ல இன்னும் 100 பேருக்கு பேர் வழங்கப்படவில்லை. அந்த பேர் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றோம். ஏன்னா தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. மிகப்பெரிய சுணக்கம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் GPH அவர்களே மிக முக்கியமான ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க.
சென்ற வருடம் 2024 செப்டம்பர் மாசமே வந்து அவர் என்ன பண்றாருன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு மிகவும் அவர் கடுமையான வார்த்தைகளோடு ஒரு சர்க்குலர் போடுறாங்க. 150க்கும் மேற்பட்ட மல்டிபர்பஸ் சென்டர்களுடைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன, அவர்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அதன் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தூய்மை பணிகள் பாதிக்கப்படுகிறது, நோயாளிகளுக்கு கொடுக்கின்ற பராமரிப்பு பணி பாதிக்கப்படுகிறது. யார் சொல்றது? இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவரே சொல்றாரு, 150க்கு மேல வந்து மல்டிபர்பஸ் சென்டர் பணியிடங்கள் இருக்கின்றன. இவ்வளவு வந்து தேர்வு செய்யப்பட்ட ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்துல போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனாலும் ஏன் வந்து போடப்படவில்லை? அதற்கான காரணத்தை நீங்க வந்து 7 நாட்கள்ல நீங்க சொல்லணும், விளக்கத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. இதில் அப்பெல்லாம் எவ்வளவு நாளுக்கு அந்த பொசிஷன் வேக்கண்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தூய்மை பணி பாதிக்கப்படுகிறது, நோயாளிகள் பராமரிப்பு பணி பாதிக்கப்படுகிறது என்று டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் நோய் தடுப்பு துறை இயக்குனரே சொல்றாரு. ஆனாலும் இந்த ஆர்டர் வந்து இவர் பொறுத்து பார்த்துட்டு ஏன் போடலன்னு விளக்கம் கேட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அளவுக்கு கொடுக்குற ஆர்டர் வந்து அதே போன வருஷம் 9வது மாசம் வருது, செப்டம்பர் மாசம் வருது. ஆனால் இன்று வரை எந்த பணி நியமன ஆணையம் வரவில்லை என்பது கண்டனத்துக்குரியது. உடனடியாக அந்த 2024 செப்டம்பர் மாச ஆர்டர் படி இருக்கிற 150 காலி பணியிடங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இப்ப 1500 ரூபாய் சம்பளம், மிக குறைந்த ஊதியம். இப்ப வந்து இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்துள்ள பணியோட அந்த நம்பிக்கையோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடலூர், சிவகங்கை போன்ற சில மாவட்டங்களில் பல இடங்களில் இந்த 1500 ரூபாய் சம்பளம் கூட கொடுக்கல, வாங்குறது 1500 ரூபாய். அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் வழங்காத ஒரு சூழல் இருக்கிறதை பார்க்கின்றோம். உடனடியாக ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும், சரியான நேரத்தில் மாதம் வந்து ஊதியம் வழங்க வேண்டும். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2800 பேர் வரைக்கும் பணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மல்டிபர்பஸ் செலுத்துறா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மீதமுள்ள 946 பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுல தேர்வு செய்யப்பட்டவங்க இன்னும் பாக்கி 547 பேர் இருக்காங்க. இதுல என்னன்னா, இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கே எண்ணிக்கையா தான் தெரியும். யார் அந்த 547 பேர்? அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக பணி நியமன ஆணை வழங்கப்படலாம் என்ற காத்திருப்பு பட்டியல்ல இருக்கிற 547 பேரோட பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆர்டிஐ போட்டு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல கூட வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா வேற எதுல இருக்கு? இதுல என்ன இருக்கு? சில பேர் வேலை பாக்குறாங்க, நான் 1500 ரூபாய் சம்பளத்துல குறைந்த ஊதியத்துல மாதம் பணிபுரிகிறேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு அரசாணை மூலமாக நீங்க தினக்கூலி வழங்க போறீங்கன்னா அதுல சில பேர் தான் தேர்வு செஞ்சிருக்கோம்னா யாருக்கு கிடைக்க போகிறது, யாருக்கு கிடைக்க போவதில்லை என்ற ஒரு வெளிப்படைத்தன்மை கூட இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது. உடனடியாக வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வு செய்யப்பட்டவருடைய பெயர் பட்டியலை வழங்க வேண்டும். தேர்வு பெறாத 946 பேருடைய பெயர் பட்டியலை வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஏன் தேர்வு செய்யப்படவில்லை என்ற காரணத்தை சொல்லணும். ஏன்னா பல இடங்களில் வந்து கவர்மெண்ட் கொடுத்த கண்டிஷன்ஸ் 3 பாயிண்ட், அந்த கல்வி தகுதி இதெல்லாம் சில பாயிண்ட், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், கொரோனால வேலை பார்த்துருக்கணும், தொடர்ந்து சீனியாரிட்டி இருக்கணும், இந்த மாதிரியான எல்லா தகுதிகளும் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்துட்டு தேர்வு செய்யப்படாத தெரிகிறது. ஆனா யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள், யார் தேர்வு செய்யப்படவில்லை, ஏன் தேர்வு செய்யப்படவில்லை போன்ற காரணங்களை வெளிப்படைத்தன்மையுடன் உடனடியாக சொல்ல வேண்டும். இதுல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த 947 பேர்ல 210 பேர் வந்து 60 வயதுக்கு மேல இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, தொடர்ந்து அரசாங்கத்தை நம்பி அரசாங்க மருத்துவமனையில வந்துட்டு பிரசவத்துல வந்து அவங்களுக்கு பிளட் இது பண்றது, தீட்டுத்துளை இது பண்றது, அவங்க பேஷண்ட் போகிற மலங்களை தொடுப்பது, இந்த மாதிரியான மிக முக்கியமான தூய்மை பணி, ஆரம்ப சுகாதார நிலையத்தை கழுவுறது, கூட்டி தொடக்கிறது, டாய்லெட் கழுவு போன்ற தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அரசாங்கத்தை நம்பி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து விடுக்கால வரும் என்று வேலை செய்ய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அது மாதிரி 200க்கு மேல இருக்காங்க. திடீரென்று 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து நான் பணி ஓய்வு கொடுக்கணும், அதே நேரத்தில் பணிக்கொடை வழங்க வேண்டும். மற்றும் முதல்வர் அவர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் பணிக்கொடை வழங்குவதற்கான அமைச்சர் அவர்கள் இவர் 60 வயதுக்கு மேல இருக்கிறவர்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து அவர்களுக்கு பணிக்கொடை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஆனாலும் அவர்களுக்கும் எந்த விதமான பணிக்கொடை வழங்கப்படவில்லை, பணி ஓய்வு வழங்கப்படவில்லை. மீண்டும் அவர்கள் தொடர்ந்து 60 வயசுக்கு மேலாகவும் இதே 1500 ரூபாய்க்கு 12 மணி நேர வேலை விடுமுறை இல்லாமல் வேலை செய்து வருகிறார்கள், வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள். அந்த பணி சுரண்டல் வந்துட்டு இருக்கிறது, உழைப்பு சுரண்டல் இருக்கின்றது. இது சமூக நீதி அல்ல. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை ஏற்புடையது அல்ல. உடனடியாக அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்கி பணிக்கொடை வழங்க வேண்டும். 2017 ஆர்டர் அடிப்படையில் அவர்களுக்கு
ஊதியத்தை தினக்கூலி அடிப்படையில் ஊதியத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு அரியரோடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மீதம் வந்துட்டு இந்த 1500 ரூபாய் சம்பளத்துக்குள்ள ஊதிய பாக்கி இருக்கிறவங்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும். மாதம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான கொரோனா காலத்துல இவங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பலருக்கு இந்த அரசாங்கம் ஊக்கத்தொகை வழங்கி இருக்கிறது. அதற்கு எங்களுடைய நன்றிகள். ஆனாலும் 450 பேருக்கு மேல இன்னும் கொரோனாக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு உடனடியாக ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற கடுமையான பணிச்சூழல், கொஞ்சம் கூட லீவ் கிடையாது. தீபாவளியான பொங்கலானால் வந்துடணும், வரலன்னா கூப்பிட்டு வந்து நீங்களாம் வந்துதான் ஆகணும் என்று மிரட்டப்பட்டு அவர்கள் பணி செய்கிறார்கள். இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்கள் அனைவருமே மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மிக ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. இவங்கள பணியின் போதும் பணிக்காலத்தின் போதும் கிட்டத்தட்ட 10 to 20 பேர் இறந்தே போயிட்டார்கள். அவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஏற்கனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ 750 பேர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக செய்திருக்காங்க. அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு கூட இந்த ஆத்தூர் போன்ற சில இடங்களில் 3 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை. பல இடங்களில் ஊதியம் வழங்காத நிலை இருக்கிறது. அது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் 350 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க தினக்கூலியா. இன்னொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் வரை சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரே வேலை தான் செய்யறாங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னா ஒரே வேலை தான் எல்லா மருத்துவமனையிலும் செய்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக அனைவருக்கும் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்துல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய வேலை மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இவங்களுடைய வேலைனா என்ன அப்படிங்கிறது வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனா இவர்களுக்கு தொடர்பு இல்லாத ஊசி போடுங்க, கட்டுங்க, அப்படி கட்டு போடுங்க என்ற வேலைகளை தான் செய்கிறார்கள். அது நிறுத்தப்பட வேண்டும். தொடர்பில்லாத வேலைகள் வழங்கப்படக்கூடாது. இவங்களுக்கு இந்த 1500 ரூபாய் வேலை வாங்குறவங்களா, சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆர்சிஹெச் பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரமான இடத்துல இப்போ பணிக்கு போட்டு போய் செய்கிறாங்க. இவங்க தினக்கூலி அடிப்படையில் 300 ரூபாய் 400 ரூபாய் வாங்கும் பொழுது 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது போக்குவரத்துக்கே அதிக செலவாகிறது. ஆகவே அவர்களுக்கு பணி மாறுதல் வழங்கி அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் வார விடுமுறை, தேசிய விடுமுறை, மருத்துவ விடுமுறை வழங்கப்பட வேண்டும். இஎஸ்ஐ, பிஎஃப் போன்றவை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைக்கின்றோம். மிக முக்கியமாக தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், எல்லாமே அது ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாலும் இப்போ டாக்டர்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அனைத்து லேப் டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், தூய்மை பணியாளர்கள், பல்நோக்கு பணியாளர்கள் என்று எல்லா பணியிடங்களும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் தான் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றன. அது NHM என்கின்ற அந்த திட்டத்தின் கீழாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில அரசு உடைய பணியிடங்களாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் பெரும்பாலான பணியிடங்கள் காலி பணி ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. அந்த ஒப்பந்த பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற வேண்டும். ஒப்பந்த பணியில் இருப்பவர்கள் அனைவரும் நிரந்தர பணியாளர்களாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது மட்டுமல்லாமல் இது போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். சமூக நீதி காக்கின்ற இந்த அரசாங்கம் மிக முக்கியமான எங்களுடைய கோரிக்கையை, தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பல முறை பல போராட்டங்களை, உண்ணாவிரதம், கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போன்ற பல போராட்டங்களை நாம் செய்து வருகின்றோம். இந்த நேரத்தில் காலி பணியிடங்களை இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் DPH உடைய ஆர்டரே இருக்கு. ஆக காலி பணியிடங்கள் போன வருஷத்து மிடில் ஆஃப் தி லாஸ்ட் இயர் அப்ப இருந்த காலி பணியிடங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் காலி பணியிடங்கள் உருவாகி இருக்கும். ஆகவே இன்றைய தேதிக்கு இருக்கின்ற காலி பணியிடங்களை கணக்கிட்டு அவர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். தேர்வு பெறாதவர்களுடைய பட்டியலை வெளியிட்டு, காரணத்தை வெளியிட்டு, அவர்களுடைய நீண்டகால பணியை கருத்தில் கொண்டு தேர்வு பெறாதவர்களுக்கும் பணியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதுல கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இல்லை, படிச்சிருக்காங்க, எழுத படிக்க தெரியும், ஆனா சான்றிதழ் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல்ல படித்தோம், அங்கே போய் கிடைக்கல என்று சொல்லி சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் அவர்களுக்கு மல்டிபர்பஸ் இருக்கிறாங்க பணி நியமனம் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை, முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இந்த பிரஸ் மீட் வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை, கடுமையான போராட்டங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தலைப்படும் என்று கூறிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீனேஜ் பிரெக்னன்சி என்கின்ற 13 வயது முதல் 19 வயது வரை இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளம் பெண்களுடைய கர்ப்பமாகுதல் எண்ணிக்கை 20% மேலாக அதிகரிச்சிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக எவ்வளவு பேர்
அப்படிங்கிற கணக்கீடு பண்ணி பார்க்கும் பொழுது அரசாங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 20% அதிகரித்திருக்கிறது என்ற அதிர்ச்சியான தகவல் இருக்கின்றது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஸ்கூல்ல படிக்கும்போது இடைவெளிகள் இருக்கிறது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நிறைய இருக்கின்றது, பாலியல் கல்வி இல்லாததுனால பிரச்சனைகள் இருக்கின்றது, இளம் வயது திருமணங்கள் நடைபெறுகின்றது, பெண்களுக்கு வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கின்றது போன்ற பல்வேறு பொருளாதார காரணங்களால் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்றது. டீனேஜ் பிரெக்னன்சி என்கின்ற இளம் பருவ கர்ப்பம் என்பது மிக மிக மோசமான விளைவை பெண்களுடைய உடலில் ஏற்படுத்தும், மனதில் ஏற்படுத்தும். இளம் பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இது மிகப்பெரிய சமுதாய பிரச்சனை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் கடந்த சில மாதங்களாக இந்த ஆண்டு முழுமைக்கும் இருக்கின்ற புள்ளிவரங்களின் அடிப்படையிலும் தமிழக அரசு உடைய அடிப்படையிலும் புள்ளிவரங்கள் அடிப்படையிலும் மற்ற புள்ளிவரங்கள் அடிப்படையிலும் பல மாவட்டங்களில் முக்கியமாக ஈரோடு, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அப்போ கல்யாணமே நடக்குது அப்படின்னா அவங்க பிரெக்னன்சி வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஆக குழந்தைகளுக்கு திருமணம் இது இருக்கிறது. இளம் 13 வயசு 14 வயசுக்குலாம் குழந்தை தான். 13 to 19 வயது இருக்கின்ற இளம் பெண்களுடைய கர்ப்பம் 20% அதிகரிக்கிறது. அது 1.5% இருக்கிறது என்ற அதிர்ச்சிகரமான தகவலை நாம் இன்று பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக அரசாங்கம் இதற்கான காரணங்களை ஆராய்ந்து அனைத்து விதமான காரணங்களையும் சரி செய்து இளம்பெண்கள் கர்ப்பமாவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இளம்பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அது இளம்பெண்கள் அதே நேரத்தில் கல்வி செல்ல வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், தொடர்ந்து அவர்கள் பணிக்கு செல்ல வேண்டும், அவர்களுடைய பொருளாதார சுயசார்பு வேண்டும் போன்ற நடவடிக்கைகளை, பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். அது சுரக்கம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த புள்ளிவரங்கள் காட்டுகிறது. உடனடியாக தமிழக அரசு இது போன்ற விஷயங்களில் கூடுதல் அக்கறை செலுத்தி இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று